தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆரம்பித்து ஒரு இடத்துக்கு மேல அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட்டங்களுக்கு சரியான ஒரு மதிப்பளித்து காவல்துறை வந்து இடம் கொடுப்பதில்லை. இடம் கொடுத்தாலும் வரும்போது கரண்ட் கட் பண்ற வேலை செய்யறது. நம்ம கேட்கிற ஒரு இடம் வந்து இன்னொரு இடத்த வந்து ஒதுக்குப்புறமா கொடுப்பதுங்கிற விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னு மனவேதனையோட அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பதிவு செய்யறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவர்களும் வந்து ஒரு கட்சியே வந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒடுக்குமுறை செய்ய வேண்டிய காரணம் இன்றைக்கு புஷி ஆனந்த் சொல்வது உண்மைதான், அது மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு முறையும் தேர்தலிலே வாக்கு வங்கி அதிகமாக வந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் தேர்தலிலே நிற்பதற்கு கூட இவர்கள் பல இடையூறுகள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ரொம்ப இடையூறு செய்வார்கள். ஒன்று என்ன செய்வார்கள் என்றால் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சீமானை பொறுத்தளவுலாம் எங்கேனாலும் இடம் கொடுத்தாங்கன்னா ஒரு முட்டு சந்துக்கள் கொடுப்பாங்க. ஊரை விட்டு எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமாக தான் கொடுப்பாங்க. ஆனால் திமுக நடத்துகிற நடு ரோட்டில் வச்சு போடுவான். நடு ரோட்டில் மறிச்சிட்டு நடு ரோட்டில் போடுவான். அவன் அனுமதியே வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் சீமான்ட்டு கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா? நாம் தமிழ் கட்சிட்டு நீங்கள் அனுமதி வாங்கலாமா? அனுமதி கொடுத்துருப்பான், உடனே ரத்து பண்ணுவான். இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு சீமானை அவர்கள் இந்த பாடுபடுத்தும் போது நேற்று அரசியலுக்கு வந்த தம்பி விஜயை என்ன பாடுபடுத்துவார்கள்? அரசியலை கரைத்து குடித்தவர் சீமான். தமிழ் பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். சீமானை பொறுத்தளவிலேயே தமிழிலேயே தமிழ் பல்கலைக்கழகம். இன்றைக்கு அவர்களை பற்றிலாம் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்லாம் தமிழிலே ஆனா என்ற எழுத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கிறார்கள். அவங்க அரசியல் இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ எதிரிகளாக இன்றைக்கு சித்தரிக்கிறார்கள். யாரு? சீமானுக்கு எதிரியாக எத்தனையோ பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு அரசியலில் என்ன வெறும் தான் போட்டிருக்காங்க. இவர் அக்கன்னா முடிச்சு இவர் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியராக இருக்கிறார். இன்றைக்கு அகில உலகத்துக்கே இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அவர் பாடம் நடத்துவார், அகில உலக தமிழர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த நிலையை உண்டு பண்ணுகிறார்கள் என்றால், அப்போ அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கு தம்பி விஜய்க்கு வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை. புஷி ஆனந்த் எப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏ நின்று ஜெயித்திருக்காருன்னு சொன்னாங்க சட்டமன்றத்திலே. பாண்டிச்சேரி சட்டமன்ற தொகுதி என்பது நமது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்துக்குள்ள ஓட்டு தாங்க. மொத்தமே 5000 ஓட்டு தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஓட்டு போலாகும். அப்போ 2000 ஓட்டு வாங்கினாலே அங்கே வெற்றி பெறுவாங்க. அதான் அங்கே பாண்டிச்சேரியினுடைய யூனியன் பிரதேசனுடைய நிலையே இதுதான். ஆனால் நம்ம தொகுதி அப்படி கிடையாது. நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,80,000 வாக்குகள், 2 லட்சம் வாக்குகள் வரை சில சட்டமன்றத்திலே தேர்தலோடு வந்து தேர்தல் இது வந்திருக்கு, ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்போ அந்த அளவில் இருக்கும்போது இங்கே உள்ள நிலைமை வேறு, அங்கே உள்ள நிலைமை வேறு. ஆனால் அது மட்டும் இல்லை, இவங்க என்ன செய்வாங்கன்னாச்சுன்னா, முதல்ல இப்போ இன்னைக்கு விஜய் கட்சியின் தாவாக்கவினர் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்கன்னாச்சுன்னா, அவங்கள முதல்ல கொடி நடக்கூடாதுன்னு சொல்லி தடங்கல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்க மேடை போடக்கூடாதுன்னு சொல்லி தடங்கல் பண்ணுவாங்க. அடுத்தால காவல்துறை வச்சு தடங்கல் பண்ணுவாங்க. திமுக காரனை வச்சு அடியாட்களை வச்சு ரவுடித்தனம் பண்ணுவாங்க. இவ்வளோ வேலையும் செய்வாங்க. ஏன் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமானுக்கு இதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் இப்போ அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இப்போ எந்த கலவரம் செய்தாலும் திமுக காரன் கலவரம் செய்து ஒரு நாம் தமிழர் கட்சியினரை அடித்தால் கூட இவன் திருப்பி அடிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு வந்து விட்டான். ஆனால் இப்போ இவன் அவன் கதை பலிக்காது. நாம் தமிழர் கட்சிக்காரன் திமுக காரன் பலிக்காது. ஆனால் அவர்களுக்கு அது புதுசு. அதனால் அதை பண்ணுவாங்க, அதை அப்படிதான் செய்வாங்க. வெளியே வந்து விடக்கூடாது, அரசியல் நமக்கு எதிராக யாரும் வந்து விடக்கூடாது என்பது ரொம்ப முனைப்போடு செயல்படுவார்கள் திமுகவினர்.